ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரன்ஸ் கிச்சன். டுடே நம்ம ராஜ்மா மசாலா குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியன் போட்டதும் நல்லா கலந்து விடலாம். ஆனியன் நல்லா எண்ணெயில் செவந்து வரணும். அதுக்காக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டதும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் 3 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கலந்ததுமே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே கலந்து எண்ணெயில் வெந்து வரணும். நல்லா வெந்ததுமே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வேறு எந்த தூளுமே தேவையில்லை. சாம்பார் தூள் மஞ்சள் தூளுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தூள் போட்டதும் நல்லா கலந்து விடுங்க. மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடலாம். தண்ணி கொஞ்சம் சூடானதும் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டதுமே கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஏறினதும் ஓவர் நைட் ஊற வச்ச 1 கப் ராஜ்மா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டதும் நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் மேலே தெரியணும். இந்த அளவுக்கு தெரியணும். இந்த அளவுக்கு தெரிஞ்சதுமே கொஞ்சமாக தேங்காய் கடலை ரெண்டுமே அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சதுலேயே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் கலந்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த டைமில் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி விசிலெல்லாம் இறங்கிடணும். விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து பூரிக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.